ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இட்லி தோசைக்கு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த குருமா ரெசிபிக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா 3 டீஸ்பூனாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போனதும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா குலைவாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கொதித்து வரட்டும், இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கமகமன்னு வாசனையான குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக வருங்க, அதனால் இந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.